ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்க அடிக்கடி டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் ட்ரெயின் மூலமா டிராவல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய டிக்கெட்டை நீங்க ஐஆர்சிடிசி, ரயில் ஒன் இல்லைன்னா யூடிஎஸ் மூலமா நீங்க வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு ஆர் வாலெட் பத்திலாம் தெரிஞ்சிருக்குமா? ஸோ தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி டிஸ்கவுண்டோட புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதுல நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். நம்ம எல்லாருமே ஐஆர்சிடிசி அண்ட் ரயில் ஒன் ஆப்பை பத்தி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம வந்து அதுல டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன மாதிரியான மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது அண்ட் ரயில் ஒன்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஐஆர்சிடிசில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரயில் ஒன் ஆப்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன மாதிரியான காட்டுது, ஸோ என்ன மாதிரியான ஓவரால் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குவிக்காக ஒரு கிளான்ஸ்ல நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பற்றின ஒரு டீட்டெயில் கம்பேரிஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரயில் ஒன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து இங்கே லாகின் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லாகினை வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ரயில் கனெக்ட் அண்ட் யூடிஎஸ் அப்படின்ட்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரயில் கனெக்ட்ல வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ரெஜிஸ்டரை வந்து நீங்கள் பண்ணியிருந்து உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரயில் கனெக்ட் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய அதே பழைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து போய்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூசர் ஐடியோ இல்லை பாஸ்வேர்டோ உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ரயில் கனெக்ட்ல போயிட்டு ஃபர்காட் யூசர் ஐடி இல்லைன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலுக்கே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ அந்த மெசேஜில் உங்களுடைய யூசர் ஐடியோ இல்லை பாஸ்வேர்டோ நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து யூடிஎஸ், அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம யூஸ்வலாக அன்ரிசர்வேஷனில் வந்து போகிறவங்களுக்குன்ட்டுன்னு தனியாக ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இந்த யூடிஎஸ் ஆப்பு. ஸோ இந்த யூடிஎஸ் ஆப்லேயும் நம்ம வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இந்த ரயில் ஒன் ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிசர்வ்டு அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா ஜென்ரல் இல்லாட்டினா தக்கல் இல்லாட்டினா மற்ற டிக்கெட்ஸை வந்து நம்ம அதாவது ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புக் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான் இந்த ரிசர்வ்டு கேட்டகரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னி இல்லாட்டினா சீசன் டிக்கெட்ஸில் வந்து நம்ம வந்து அன்ரிசர்வேஷனில் வந்து நம்ம போகிறதுக்கான டிக்கெட்ஸ். ஸோ அன்ரிசர்வேஷனில் வந்து நம்ம வந்து கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதை அன்ரிசர்வேஷன் டிக்கெட்ஸை வந்து நம்ம இந்த ரயில் கனெக்ட்லேயே நம்ம வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு யூடிஎஸ் அப்படின்ட்டுன்னு இன்னொரு ஆப்பும் இருக்குது. பட் ஆனால் இந்த ரயில் ஒன்னோடைய முக்கிய அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அதாவது ரயில்வேல இருக்கக்கூடிய அவ்வளோ சர்வீசஸையும் இந்த ரயில் ஒன்ங்கிற இந்த ஒரு ஆப்புக்குள்ள வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து யோசித்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம எடுக்கணும். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு இந்த மிஷின் மூலமாகவும் நம்ம எடுக்கலாம், இல்லை கவுண்டர்லையும் நம்ம போய் எடுக்கலாம்ல. ஸோ இப்போ அதுக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ரயில் ஒன்னோடைய ஆப்பில் வந்து அந்த ஆப்ஷனையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, அந்த டெஸ்டினேஷனுக்கு என்ன மாதிரியான ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலாக இருக்குது. நம்ம புக் பண்ணியிருப்போம் டிக்கெட்டை, அந்த புக் பண்ண டிக்கெட் வந்து அந்த ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் நம்பரில் இருக்குது, எந்த ஸ்டேஷனில் இருக்குது, எவ்வளோ நிமிஷம் வந்து நம்மளுக்கு டிலே ஆகிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுடைய ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ராக் யோர் ட்ரெயின் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய கோச் நம்பர் தெரியும், ஆனால் எந்த பிளாட்ஃபார்ம்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த ட்ராக் யோர் ட்ரெயின் மூலமா நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் நம்பரை வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம வந்து கரெக்டா அந்த கோச்சுக்கு நேராக நம்ம வந்து ஏறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஈஸியான ஆக்சசபிலிட்டியோட நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதில் அந்த ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆர்டர் மூலமாக உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரிசர்வ் டிக்கெட்ஸ்க்கு நேராக நீங்கள் வந்து அந்த டிக்கெட்ஸை வந்து கேன்சல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைல் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய் நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபெச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய ரீஃபண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்போடைய லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலை வந்து செக் பண்றதுக்காண்டி. இதுல ஸ்லைட்டா ஒரு ட்ரிக் இருக்குது, அதையும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்து மெனு அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுடைய ரெயில் ஒன் ஆப்ல வந்து இருக்கும். ஸோ அது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய பழைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஆர் வாலெட் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த ஆர் வாலெட் எதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, அதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆதாரை வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ ஆதாரை லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து 100% அப்படிங்கிறத காட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காண்டி அப்படின்னா நீங்கள் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா பேமெண்ட் பேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேத்துக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் போயிடுது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த சேவ்டு பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பேசஞ்சர்ஸை ஃபர்ஸ்டே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஜஸ்ட் அதில் வந்து ஒரு டிக் மார்க் மட்டும் நம்ம பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது. ஸோ ஆர்டினரியாக ஜென்ரல் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு அதிக அளவுக்கு தேவைப்படாது. பட் ஆனால் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர் வாலெட் பற்றி பார்த்தோம்ல. ஸோ இந்த ஆர் வாலெட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட கார்ட்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஐஆர்சிடிசியில் நீங்கள் புக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன டிக்கெட் ரேட்டோ அதே தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இங்கே வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆர் வாலெட்டில் வந்து நீங்கள் மணியை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3% முடிக்க டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டிக்கெட்டுக்கு வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் ஆர்டினரியாக இந்த ஆர் வாலெட் மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 3% வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அடிக்கடி ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஆர் வாலெட்ல வந்து நம்ம எப்படி அமௌண்ட் ஆட் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர் வாலெட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல தான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் 500 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 500 அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் யூபிஐ இல்லாட்டினா அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூபிஐ அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த யூபிஐ ஆப் வேணாலும் நம்ம வந்து இது கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் யூபிஐ ஐடி மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ட்ரெயினில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெயில் ஒன் ஆப்லேயே மேட் ஆட் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹெல்ப் ரெக்வயர்ட் அட் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெயின் இல்லாட்டினா ஸ்டேஷன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளக் வந்து வேலை செய்யலை, எனக்கு சார்ஜ் போட முடியல, எனக்கு ஃபேன் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ், உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ், உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, நம்ம இந்த ஆப்பில் வந்து நம்ம போட்ட உடனே
நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ இதுல ட்ரெயின் அப்படின்ட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப் ரெக்வயர்ட் ஃபார்ன்ட்டுன்னு ஒரு டிராப் டவுன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறதும் ஒரு டிராப் டவுன் லிஸ்டா இருக்குது. ஸோ அதை பத்தின இன்னும் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும், நீங்க வந்து சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரைப் மோர்ல நீங்க கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஷனை பத்தி நீங்க, அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டேஷன் அப்படிங்கறத நீங்க டிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம இந்த ரயில் ஒன் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐஆர்சிடிசி வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம எல்லாருமே அவேராக தான் இருப்போம். ஸோ இந்த ரெண்டுக்கும் உரிய மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பிக்சரில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசியோடைய கோர் பர்பஸ், அதாவது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான். பட் ஆனால் ரெயில் ஒன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சர்வீசஸுமே நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம், அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே ஆப்ல நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐஆர்சிடிசியில் ரிசர்வ் டிக்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். ஆனால் ரெயில் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ட் ஆஸ் வெல் அஸ் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் ரெண்டுமே நம்மளால புக் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி லைவ் ட்ரெயின் ட்ராக்கிங், அதாவது உங்களுடைய ட்ரெயின் எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐஆர்சிடிசியில கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுல வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து உங்களுடைய பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய டிக்கெட்டோடைய பிஎன்ஆர் நம்பரை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அதோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர வேற எதுவும் வரப்போறது கிடையாது. ஆனா ரெயில் ஒன்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரெயின் வந்து இப்ப எங்க வந்துட்டு இருக்குது, உங்களுடைய கோச்சோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப் டு டேட்டா ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்துருது. ஸோ நம்மளுடைய மற்ற சர்வீசஸ் பார்க்கும்போது ஐஆர்சிடிசியில் வந்து டூரிசம் அண்ட் கேட்டரிங் வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெயில் ஒன்ல வந்து நம்மளுக்கு டிக்கெட்டு, ஃபுட்டு, ரீஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை வந்து ஒரே ஆப்பில் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லாகின். ஸோ லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு ஐஆர்சிடிசியில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் போதும். பட் ஆனால் ரெயில் ஒன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஐஆர்சிடிசியோடைய அதே லாகினை நீங்க ரெயில் கனெக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள நீங்க கொண்டு போகும்போது நம்மளுக்கு எம்பின்னை கண்டிப்பா நம்ம செட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப செக்யூர் டிரான்சாக்ஷன்ஸை நம்மளுக்கு வந்து ரெயில் ஒன்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி ஆப்ல வந்து எந்த அன்ரிசர்வ், ஸோ நம்ம வந்து ரிசர்வ் பண்ணாலுமே சரி இல்லை அன்ரிசர்வ் பண்ணாலும் சரி எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது. ஆனால் ரெயில் ஒன்ல ஆர் வாலெட் மூலமா நம்ம போகும்போது நம்மளுக்கு 3% முடிக்க மினிமம் கேரண்டியா கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லா டிராவல் அடிக்கடி பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ஐஆர்சிடிசி வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ரெயில் ஒன் வந்து ரிசர்வேஷன், அன்ரிசர்வ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ், அது போக மெயினாக தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த பேசஞ்சர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெயில் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றோம். அதே மேடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோல மீண்டும் உங்களை சந்திப்போம்.